வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ். இந்த கொரோனா பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களும் வெளியே போகாதீங்க, சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க, பெரியவங்களை கடைக்கு எங்கேயும் அனுப்பாதீங்க. அப்படி நீங்கள் வெளியே போனாலும் மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், கஷாயம் வச்சு குடிங்க. யூஸ் யுவர் ஹெட்ஃபோன் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ நறுக்கி எடுத்துக்கலாம். அப்போ அதில் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் குச்சி வச்சு சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நாரெல்லாம் வெளியே வரும். அதை நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதுலேருந்து நாரை எடுத்தாச்சு. நான் முழுசாக இருந்த தண்டில் காவாசி தண்டை வெட்டாமல் அப்படியே வச்சுக்கலாம். இதை அவிக்கிறதுக்காக நம்ம இதை குக்கரில் போட்டுக்கலாம். இதை அவிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நான் 3-4 விசிலுக்கு அவிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச வாழைத்தண்டை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். சக்கையெல்லாம் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ சூப் செய்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு காஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்ததாக நான் சின்ன சின்னதாக 2 வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சட்டையை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த தட்டை எதுவும் எடுக்கல. அடுத்ததாக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. உப்பு எப்பவுமே மீடியமாக தான் இருக்கணும். அதனால் நான் 1/2 டீஸ்பூன் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 3/4 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம்.
ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் கம்மியாகவே போடு. ஸோ இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைத்தண்டு சாறை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாழைத்தண்டு நல்லா வேகிற வரைக்கும் இதை கொதிக்க வைக்கலாம். ஸோ அது வெந்துட்டுருக்கப்பயே நான் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு அரை டீஸ்பூன் கடல மாவு எடுத்து கட்டி படாமல் நல்லா கலக்கி வச்சுருக்கேன். ஸோ அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் சோயா மாவு இல்லை மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம வாழைத்தண்டு வெந்துருச்சான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதுவும் சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம சூப்பில் வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ சூப்பு நல்லா கொதிச்சு ஒரு லைட் திக்னஸில் வந்துடுச்சு. 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உழைப்புக்கு தக்கன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளெக்ஸ்லாம் போட்டுறாதீங்க. மிளகுத்தூள் தான் சூப்புக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஸோ சூப்பில் போட்டு சாப்பிட்றதுக்காக கார்ன்ஃப்ளெக்ஸை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் எதிர்பார்த்ததுக்கு சூப்பரான ஒரு வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சளிக்கு, இருமலுக்கு, கிட்னி ஸ்டோனுக்கு, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதோட பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். ஆமாங்க, நமக்கு சோறு தான் முக்கியம்.